தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும்புருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையலாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளர் சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் என்னாலும் பைங்கெளியும் பலபாவும் பாடி பாடி தராதளமானிடற்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். ஆசை எனும் தலைப்பு தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 119வது வகுப்பு. ஆசை எனும் தலைப்பு 18வது பாடல். சுருதியே சிவாகமங்களே உங்களால் சொல்லும் ஒரு தனி பொருள் அளவை இது என்ன வாய் உண்டோ பொருதிரை கடல் நுண்மணல் எண்ணினும் புகழ கருத எட்டிடா நிறை பொருள் அளவை யார் காண்பார். சுருதியே சிவாகமங்களே உங்களால் சொல்லும் ஒரு தனி பொருள் அளவை இது என்ன வாய் உண்டோ பொருதிரை கடல் நுண்மணல் எண்ணினும் புகழ கருத எட்டிடா நிறை பொருள் அளவை யார் காண்பார். இறைவனுடைய தன்மையை அளவை இது என்று சொல்வதற்கு யாரால் முடியும் சொல்றார். கடலுடைய மணலை கூட அளந்து எண்ணிடலாம், ஆனாலும் உனது மகிமையை பெருமையை உனது அளவை யார் சொல்ல முடியும் சொன்னார். நம்முடைய பிறவியையும் அப்படிதான் சொல்லுவாங்க. எழுகடல் மணலை அளவிடின் அரிது எனது இடர் பிறவி அவதாரம் அருணகிரியார் சொல்லுவார். அதுபோல இந்த இடத்துல இறைவனுடைய தன்மையை அளவை இதுதான் என்று யாரால் அளவிட்டு சொல்ல முடியும்? அதை கேட்கின்றார், கேள்வி போல கேட்கின்றார். சுருதியே சிவாகமங்களே. சுருதி சொல்லி சொன்னா வேதம். கேட்டு 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 எழுதப்படாத ஒரு நூலாக இருந்து கேள்வி ஞானத்தினாலேயே தலைமுறை தலைமுறையாக பரம்பரையாக வந்து கொண்டுள்ள வேதங்கள் சுருதி. பிறகு சிவாகமங்கள், ஆகமங்கள்.
பொதுவாக வேதமானது முதலாக வைத்துக்கொண்டு ஆகமங்களை சிறப்பானதாக சொல்வது சைவ சித்தாந்தத்தில் வழக்கமாக இருக்கு. ஆனால் இறைவனுடைய தன்மையை முழுமையாக நிறைவாக நமக்கு சொல்லுவது வேதங்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த வேதங்கள் எப்பொழுது தோன்றியது அது யாருக்கும் தெரியாது. சப்த ரூபமாக இருந்த வேத சப்தங்கள் அதை கிரகித்து கொடுத்த ரிஷி முனிவர்களால் நமக்கு வழங்கப்பட்டது. அதனால வேதத்தினுடைய மொழி இன்னதென்று நாம் பிற்பாடு சொன்னாலும் கூட வேதத்தினுடைய மொழி சம்ஸ்கிருதம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகவே வேதமானது என்றும் உள்ளது, தொடக்கத்தை சொல்ல முடியாதது, ஆதி தெரியாதது, அனாதி. நிறைய பேருக்கு வேதம் என்று தோன்றியது சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா அது சொல்ல முடியாது. இறைவன் என்று தோன்றினான் சொல்ல முடியாது. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. முதல் வினை எப்பொழுது வந்தது தெரியாது. இறைவன் எப்பொழுது தோன்றினார் தெரியாது. ஜீவர்களுடைய தோற்றமும் அப்படிதான் தெரியாது. ஆகவைகளுக்கெல்லாம் தெரியாது என்ற பதிலை தெளிவாக சொல்லிவிடுகின்றார்கள். காரணம், அதன் தொடக்கத்தை டேட் ஆஃப் பர்த் சொல்றாப்புல சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட சுருதி வேதமானது. அது கேட்க வேதங்களே சிவாகமங்களே, சிவனுடைய தன்மையை, பெருமையை, மகிமையை, உண்மையை உணர்த்துகின்ற சிவாகமங்கள். உங்களால் சொல்லும் ஒரு தனிப்பொருள் அளவை ஈது என்ன வாய் உண்டோ கேட்கிறார். இறைவனுடைய பெருமையை இறைவனருடைய வேதங்களாலும் ஆகமங்களாலும் இப்படித்தான் என்று முடிவாக எடுத்து சொல்ல முடியாது, உணர முடியாது என்கின்றார். ஏனென்றால் வேதமும் ஆகமமும் மாயா காரியமாகிய வாக்கின் பகுதியாக இருப்பதால் அப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. எந்த அளவிற்கு எடுத்து முழுமையாக சொன்னாலும் அதை முழுமையாக சொன்னதாக ஆகாது, அதை முழுமையாக புரிந்து கொண்டதாக ஆகாது. ஒரு அளவுக்கு மேல் அதால் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு கருத்து. இறைவன் ஜீவர்களுடைய சிற்றறிவிற்கு ஏற்ப சிறிய அளவுக்குத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாய்மன்னர் சொல்றது போல அவரவர் கருத்திற்கு இசைந்தது அதுவே. அவருடைய கருத்து எந்த அளவிற்கு விரிந்து இருக்கின்றதோ, விசாலமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் சொல்ல முடியும். ஆனால் இறைவனுடைய உண்மைத்தன்மை அதை விட விரிந்ததாக விசாலமானதாக இருக்கின்றது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெவல் தான். ரொம்ப அழகான வார்த்தை, அவரவர் கருத்திற்கு இசைந்தது அதுவே. அவரவருடைய கருத்தினுடைய அறிவினுடைய ஆற்றல் எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு தான் நாம் அதை புரிந்து கொண்டோம். ஆனால் உண்மையில் நாம் புரிந்து கொண்டதற்கும் விசாலமானது, அதுதான் உண்மை. ஆகவே ஜீவர்களுடைய அறிவின் அளவால் அறியும் தன்மை இல்லாதது. அதுதான் சொல்றார், சுருதியே வேதாகமங்களே உங்களால் சொல்லும் தனிப்பொருள் அளவை ஈதென்ன வாய் உண்டோ. இப்படித்தான் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா கேட்குற. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சொல்ல முடியாதது. சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்னா அருள் நிறைவு தொடர்ந்து நாடின்னு சொல்றார். அதனால்தான் சொல்லுவாங்க, ஆசான் என்பவன் அடங்கா பொய்யனடி. ஏனென்றால் அடக்க முடியாத பரம்பொருளின் தன்மையை வாக்கினால் அடக்கி நமக்கு சொல்ல முயற்சி செய்கின்றார். ஆனால் வாக்கினால் என்ன தெரிந்து கொள்கின்றோம், அது வாக்கினால் மட்டும் சொல்லி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றது என்பது எதனால் சொல்ல முடியும்? வாக்கில் தானே சொல்ல முடியும். வாக்கிறந்த பூரணமாய் மறை கப்பால தாய்மன்னர் சொல்றார். வாக்கிறந்த பூரணமாய் மறை கப்பால சொல்லுகின்ற சொல்லும் கூட ஒரு லெவலுக்கு மேலே எதோ வாச்சோ நிவர்த்தந்து அப்பிராப்பிய மனசாசக வார்த்தைகளும் அங்கு சென்று நின்று விடுகின்றது. அதுக்கு மேலே போக முடியல. ஆகவே ஜீவனுடைய அறிவின் அளவால் அறியும் தன்மை இல்லாதது. இறைவன் அருளிய வேத ஆகமங்களின் பொருளே என்ன ஆகின்றதா, அதை அறிய முற்படுபவர்களுடைய அறிவில் மயங்கி மயங்கி ஒவ்வொருவர் ஒவ்வொரு கொள்கை உடையவர்களாகி அந்த கருத்திலே பல சமய கருத்துக்களை வழங்கி பல சமயங்களை தோற்றுவித்துள்ளார்கள். 6 திலங்கு சமயங்கள் 6க்கும் ஆழ்கடலை வீறி பரந்த சொல்றார். ஆக அதுபோல பல சமயங்கள் அவருடைய கருத்துக்கேற்ப வந்திருக்கின்றது. அதையும் பின்பற்றுவார், ஒரு லெவலில் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே சுருதியே சிவாகமங்களே உங்களால் சொல்லப்பெறும் இறைவனின் தன்மையை உங்கள் மூலம் மட்டும் சொல்லி முழுமையாக புரிய வைத்து விட முடியுமா என்றார்.
அப்படியே நீ சொல்வதை கூட முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவு யாருக்கு இருக்கின்றது கேட்கிறார், அந்த அளவிற்கு. அதனால தான் பாருங்க, உபநிஷதங்கள் இதை பிரம்மசூத்திரம் முதலிய நூல்களை நாம் படித்து தெரிந்து கொள்வதற்கு கூட பெரியவருடைய துணை தேவை இருக்கின்றது, பாஷ்யக்காரர்கள் தேவை இருக்கின்றார். அந்த பாஷ்ய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு பின் குறிப்பு டீக்கா டிப்பண்ணி அப்படிலாம் சொல்லி இருக்கின்றது. அவ்வளவும் தெரிஞ்சாலும் கூட நமக்கு புரிதல் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறது இல்லை, அது உண்மைதான். அல்லது வாயுண்டு சொல்றதுக்கு சரி, சொல்றதுக்கு வாய் மட்டும் என்ன, 1000 தலைகளை கொண்ட 1000 வாய்களை உடைய ஆதிசேஷனான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க புராணிகர்கள், அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வாயினால ஒருத்தரால் மட்டும் முழுமையாக சொல்லிவிட முடியுமானால் முடியாது என்பது அங்கே கருத்து. இருந்தாலும் நாம் ஒரு அளவிற்கு புரிந்து கொள்கின்றோம். அந்த முழுமையினுடைய மொத்தம் நான் என்று ஒரு அளவிற்கு நாம் புரிந்து கொள்கின்றோம். புரிந்து கொண்டு அதோட முடிந்து விட்டது, அதுக்கு மேலே போக முடியாது, அவ்வளவுதான். இவ்வாறு இறைவனை அறியவும் சொல்லவும் முழுமையாக அறியவும் சொல்லவும் முடியாது என்பதனை ஒரு திரைக்கடல் நுண்மணல் எண்ணினும் என்ற ஓவமையை இங்கு சொல்லுகின்றார். சொல்ல பெரிய கடலுடைய மணலை எண்ணினாலும் கூட இறைவனுடைய முழுமையான தன்மை யாராலும் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு பெரியது, அவ்வளவு விசாலமான சொல்லி யார் காண்பார் என்ற ஆள்விட என்ன இல்லை சொல்லி அர்த்தம். யார் காண்பார்னா அது வினா இல்லை, ஆட்சேப அர்த்தம் இல்லை என்று அதற்கு பதில் ரொம்ப அழகா சொல்றார். வேதமே சைவ ஆகமங்களே ஒரு தனி முதல்வனாக விளங்கும் அந்த பரம்பொருளுடைய பெருமைகளை உங்களால் இன்னதென்று வரையறுத்து கூற முடியுமோ? மோதுகின்ற அலைகளை உடைய கடலின் கரையில் உள்ள நுண்மணலை எண்ணி சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் முழுமுதற் பொருளின் பெருமை எவ்வளவு என்று சொல்ல யாரால் முடியும்? நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அழகா எந்த அளவிற்கு சொல்ல முடியுமோ முடியாது என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். முழுமையாக சொல்ல முடியாது. இறைவனுடைய தன்மையாக இருக்கட்டும், இறைவனை பற்றி சொல்லுகின்ற சமயங்களுடைய தன்மையாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக விரிவாக விசாலமான மனதோடு நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அந்த அளவிற்கு நாம் இந்த சமயத்தை பின்பற்றுகின்ற நமக்கு ஒரு பெருமை இருக்கின்றது. ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கட்டத்துக்குள்ள ஒரு நாள் இந்த வருடத்தில் தான் தோன்றினேன், இப்படித்தான் தோன்றினேன் அப்படிலாம் சொல்லலை. இறைவனுடைய தன்மை இன்னும் விசாலமாக, ராமர் கிருஷ்ணர்லாம் அவதாரங்கள் இருந்தாலும் கூட அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தன்மை இருக்கின்றது, பறந்து விரிந்தது, விசாலமானது தத்துவ திருஷ்டியில். அதையும் சொல்லுகின்றோம். ராமனே கிருஷ்ணனே ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் என்ன அந்தந்த தெய்வங்களுடைய பிறந்த நாட்களாக சொன்னாலும் கூட அவைகளை அவதார புருஷர்களாக நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தேவதைகள் மூலமாக சகுன பிரம்மமாக வணங்கி பலன் பெறுகின்றோம். ஆனாலும் அந்த இறை தத்துவம் அதை விட பெரியது. இந்த கருத்தும் நம்முடைய சமயத்தை ரொம்ப அழகாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு விரிந்த ஒரு சமய கருத்து பாருங்க நம்ம இடத்துல. அடுத்து 19வது பாடல். மின்னை போன்றன அகிலம் என்று அறிந்து மெய்ப்பொருளாம் உன்னை போன்ற நற்பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து பொன்னை போன்ற நின் போதம் கொண்டு உன் பணி பொருந்தா என்னை போன்று உல ஏழையர் ஐய இங்கு எவரே மின்னை போன்றன அகிலம் என்றறிந்து மெய்ப்பொருளாம் உன்னை போன்ற நற்பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து பொன்னை போன்ற நின் போதம் கொண்டு உன் பணி பொருந்தாம் என்னை போன்றுள்ள ஏழையர் ஐய இங்கு எவரே இந்த உலகம் இருக்கின்றது, இது பொய்ப்பொருள் சொல்லிடுறார். ரொம்ப அதில் தெளிவாக இருக்காங்க. இந்த பொய்யான உலகத்தில் பொய்யான உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையில் இது பொய் என்று நன்கு தெரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர். அதில் சந்தேகமே இல்லை. காரணம், நிறைய நேரத்தில் உண்மை என்று நம்ம அறியாமல் நம்ம மனதில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. எதனால்? காலங்காலமாக ஜென்மாந்திரமாக அந்த எண்ணத்தில் ஊறி இருந்து கொண்டிருக்கின்றோம்.
அது உண்மை தானே. சாஸ்திரம் தான் சொல்றது பொய்ப்பொருள். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுது? அதை ஏற்க மறுக்கின்றது. அது எப்படி இவ்வளோ பெரிய சாலிடான இந்த உலகம், அதை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? அப்படி யாராவது அதிகமாக வலியுறுத்தி சொன்னால் சொல்கிறவங்களை நீங்கள் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அனுபவத்துக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அறிவால் பார்க்கும்பொழுது நீண்ட ஒரு விவாதத்திற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் பொய்ப்பொருளே, உண்மையில் இல்லாதது இருப்பதை போன்று தெரிந்து கொண்டிருக்கும். ஆகவே பிரபஞ்சம் பொய்ப்பொருள் தான். இறைவனே நீ ஒருவனே மெய்ப்பொருள் சொல்றார். அதுதான் அடுத்தது. இந்த உலகம் பொய்ன்னா அப்போ எது மெய்? இறைவனே மெய்ப்பொருள். ஆனால் தத்துவ விசாரத்தில், அத்வைத சித்தாந்தத்தில் இந்த உலகத்தை பொய் தோற்றம் என்று சொன்னாலும் இருப்பது ஒன்றுதான் சொல்லிச்சா இந்த உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறது? அது தனியாக ஒரு இடம் இருக்கான்னா அதையும் அதுக்குள்ளே தான் போட வேண்டியது. கடைசியாக இதுவும் என்ன? அவனுடைய சொரூபமே என்று அழகாக உபநிஷத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முண்டக உபநிஷத் இந்த உலகத்தை பற்றிய சிருஷ்டியை சொல்லும் பொழுது ஊர்ணநாபி 8 கால் பூச்சியானது எப்படி தனக்கு தேவையான தன்னுடைய கூட்டை தானே கட்டிக்கொள்கின்றதோ அதுபோல இந்த உலகமாக ஆகியிருப்பது யார்? அவரே. ஆக அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவன்தான் உபாதான காரணம், நிமித்த காரணம், வேறுபடாத காரணமாக இருக்கின்றான். இப்போ ஒரு பொருளை செய்கின்ற கொயவன், பானையை செய்பவன் பானையிலிருந்து வேறுபட்டவன். ஆனால் இந்த உலகத்தை செய்த இறைவன் இந்த உலகத்தில் வேறுபட்டவன் என்றால் ஆரம்பத்தில் நமக்கு வேறுபட்டவனாக தோன்றினாலும் அழகான உதாரணம் இது. சிருஷ்டியை பற்றிய விஷயங்கள் சிருஷ்டி இப்படி வந்தது என்று சொல்வதற்கு இல்லை. இந்த சிருஷ்டியே அவன்தான் என்று சொல்லி நமக்கு அத்வைத சித்தாந்தத்தை நிச்சயம் செய்வதற்காக சொல்லியிருந்தது. அதுதான் இங்கே முக்கியம். இது தோன்றியது, அது தோன்றியது அப்படி சொல்றதுக்காக இல்லை. அது எல்லாம் தெரிஞ்சது தானே. இது இறைவனே இந்த உலகமாக மாறி அமைந்துள்ளான், அவ்வளோதான். செய்தவன் அவனே, அந்த பொருளும் அவனே, வேறுபட்டவன் இல்லை, வேறு வேறாக இல்லை. அப்போதான் அத்வைத சித்திக்கு. இல்லைன்னா இந்த உலகம் ஒரு தனி என்டிட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகம் தனியாக நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தொந்தரவு பண்ணுகின்ற தோற்றமாகி இந்த உலகமும் யார் என்றால் அவனே, தோற்றமும் அவனே. இப்போ நம்ம நிழல் இருக்கே, அது நமக்கு அந்நியமானதான், நமக்கு வேறானதான் இல்லை, நம்மோடு இணைந்தது தான். ஏதோ தெரியுது ஷேடோவா, அவ்வளோதான். அது போல ஆக மின்னை போன்றன அகிலம் என்று அறிந்து, இந்த அகிலம் சொன்ன அந்த வார்த்தை என்ன? உலகம், அகிலம். மின்னை போல நிலையாமைனா, மின்னலை போல நிலையாமையினால் மின்னை போலன்னு சொல்றார். மின்னல் எப்படி இருக்கு? ஒரு செகண்டு தான், அவ்வளோதான், தோன்றி மறைந்து விடுகிறது. அது போல நிலையாதது சொல்றார். இல்லையே, பல லட்சம் வருஷமா அந்த உலகம் இருக்குன்னு சொல்றாங்களே. உண்மைதான், இந்த உலகத்தை கணக்கில் அப்படி இருக்கு. உண்மையில் என்ன? மாறிக்கொண்டே இருப்பது. இது தோன்றுவதற்கு முன்னே இல்லை, இது அழிந்த பிற்பாடு இருக்க போறதில்லை, இப்ப இருக்கு, அவ்வளவுதான். ஆகவே இந்த உலகம் அனித்தியமானது, தோன்றி மறையும் தன்மை உடையது. ஆகையினால மின்னலை போன்றன அகிலம் என்று அறிந்தும் சொல்றார். எனக்கு தெரிந்தும் இறைவனே மெய்ப்பொருள், அவனை ஒழிந்த மற்ற எல்லாம் பொய்ப்பொருளே. இப்படி உணர்ந்தவர்களுக்குத்தான் வீடு பேருன்னு சொல்றார், முக்தி சொல்றார். மின்னை போன்றன அகிலம் என்று அறிந்து மெய்ப்பொருளாம் உன்னை போன்ற நற்பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து நன்கு புரிந்து தெளிந்து அப்படி கண்டவர்க்கு வீடு சித்திக்கும். வீடு சித்திக்குன்னா வீடு என்பது நம்ம பார்த்தோம், நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் வீடு. வீடு என்பது விளக்கம் பார்த்தோம். நம்முடைய எல்லா கவலைகளும் மறந்து நாம் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் வீடு. அவர்களுக்கு தான் இந்த வீடு என்ற வீடு பேர் என்ற மோட்சம் சித்திக்கும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர், மற்ற ஈண்டு வாராம் நெறி. அப்படிப்பட்டவர்கள் தான் மீண்டும் வருகின்ற செயல் இல்லை, மீண்டும் பிறப்பதில்லை. ஆகவே இறைவன் அருள்மயன், இன்பமயன், இன்ப வடிவினன், அறிவு வடிவினன், ஒளிப்பிழம்பு. ஒளிப்பிழம்புனா எவற்றையெல்லாம் நாம் ஒரு வெளிச்சத்தினால் பொருள்களை உணர்கின்றோமோ அது போல அறிவு பேரொளி. பிழம்பு, ஒளி, வெளிச்சம், பிரகாஷம் அதெல்லாம் ஒரு ஓமானத்துக்காக சொன்னது. அதுக்காக அந்த வெளிச்சமே அந்த ஒளியே அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டு கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம தத்துவத்தில் பார்க்குறோம், வெளிச்சம் அல்லது அந்த ஒளி என்பது கூட ஐம்பூதத்தில் வரக்கூட அக்னியோட ஒரு தன்மை தானே.
அதனால அப்படி எடுத்துக்கிட்டா அந்த வெளிச்சம் தான் இறைவன் சொல்லிட்டு தாற்பயத்தை காட்டுறாங்க. திருவண்ணாமலையில தீபம் மீட்டு காட்டுவது கூட அவன் அருட்பழம்பாக நின்றவன், அடிமுடி காணாத அருட்பெரும் ஜோதியாக நின்றவன் சொல்லி சொன்னா அவன்தான் நம்மால் அறியப்பட வேண்டிய பொருள், அறிவு மயமாக இருப்பவன் சொல்லி அர்த்தம். அங்கே அப்படிதான் எடுத்துக்கணும். ஆகவே அது உன்னை போன்ற நற்பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து, நல் பரம்பொருள் சொல்லி சொன்ன எங்கும் நிறைந்த ஆனந்த வடிவமாகி அந்த பரபிரம்மே உண்மை என்று தெளிந்து சொல்றார். ஒரு வடிவத்தில் மட்டும் இல்லை, பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலேன்னு சொல்லிட்டார். ஆரம்பத்தில் ஒரு வடிவு தேவை, அப்போதான் மனது ஆனது ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகும். ஆனாலும் கூட நீயே அனைத்துமாய் இருக்கின்றாய் என்று தெரிந்து தேர்ந்து ஓர்ந்து அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ சொல்றார். எல்லாம் நீயாகத்தான் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு நற்பரம்பொருள் இல்லை என்று ஓர்ந்து பொன்னை போன்ற நின் போதம் என்றது அந்த பிரம்மானந்தத்தை நமக்கு விளக்குகின்ற பரம்பொருள் தன்மை விளக்குகின்ற அந்த அறிவை சொல்லுகின்றார். சொல்லி என்ன சொல்ற, பொன்னை போன்ற நின் போதம் கொண்டு, பொன் என்பது உயர்ந்த ஒரு உலோகம், அதுபோல உயர்ந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டு உன் பணி பொருந்தா. மறுபடியும் இறங்கி வர்றார். தத்துவத்தை உணர்ந்த பிறகும் கூட நான் என்ன பண்ணணும், உன் பணி தான் என்னுடைய பணி, வேற இல்லை, வேற விஷயத்துக்கு நான் போகலை. என் கடன் பணி செய்து கிடப்பது என்றபடி இறை பணியில் இன்பம் தருவது, இறை பணியை விட இன்பம் தருவது வேறில்லை என்று சொல்லுகின்றார். இறைப்பணி என்பது இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய அடியவர்களுக்கும் இறைவனுடைய திருக்கோயில்களுக்கும் அல்லது இறைவனை நினைந்து செய்கின்ற எல்லா செயல்களும், பூவிடுவது இல்லையா, அழகிட்டு மெழுகிட்டு எல்லாம் சொல்றாரு பாருங்க. அது போல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதெல்லாம் யாருக்காக செய்கிறோம், இறைவனை நினைத்து செய்யும்போது இந்த மனது ஆனது முழுமையாக தூய்மை அடைகின்றது. அது செய்தவர்களுக்கு தான் எப்படி தூய்மை அடைகின்றது என்பது தெரியும், அது செய்யாதவர்களுக்கு தெரியறது வாய்ப்பே இல்லை. சுயநலத்தோடு செய்கின்ற செயல்களுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் கூட இறைவனுக்காக செய்கின்ற அந்த இறைப்பணி என்பது இருக்கின்றது, அது இன்பம் தருவது, அதை விட இன்பம் தருவது வேறு இல்லை. ஆதலினால் நின் பணி பொருந்தா என்னை போன்றுள்ள ஏழையர் ஐய இங்கு எவரே. அப்படி நினைத்து அந்த பணியில் தன்னை பொறுத்து கொள்ளாத ஏழையேன்னு சொல்றார். ஏழையே இங்கு யாரு இருக்கின்றாருன்னு சொல்லி கேட்கின்றார். எத்தனைதான் கற்றாலும், எத்தனைதான் கேட்டாலும், எத்தனை தான் சாதித்தாலும் இன்புறும் சித்தமே மெய்யாக தோன்றிவிடும். யாருக்கு, இந்த உலக வாழ்க்கையை உண்மை என்று அறிபவர்களுக்கு. ரொம்ப அழகா சொல்ற, எத்தனை தான் கற்றதனாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை தான் சாதித்தாலும் இன்புறும் சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும். என்ன படித்தாலும், என்ன பண்ணாலும், ஏது செய்தாலும், ஏதொழிந்தும் ஏது செய்தும் என்னது யான் என்னார்கள் சொல்றார். போதநிலை கண்ட புலத்தோர் பராபரமை சொல்றார். என்ன பண்ணாலும் மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்விற்கு இது அனைத்தும் என்னவா, பொய்யாக தோன்றாத பொழுது. இந்த உலக அனைத்து உண்மையா நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ணாலும் இது பொய்யாகும் மனசுல வந்துடணும்னு சொல்றார். அதுதான் அந்த பாட்டினுடைய சாரம். ஆனா நம்ம மனதில் இதுதான் உண்மையாக இருக்கிறது, சாதித்து நிற்கின்றது. இந்த உலகம் உண்மை, சத்தியம். இது எப்படி நாம இதை பொய்ன்னு சொல்ல முடியும்? எல்லார் மனசுல அந்த எண்ணம் போறதே இல்லை. எப்படி இந்த உடலை பொய்ன்னு சொல்ல முடியும், இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்ல முடியும், வாழ்க்கையை பொய்ன்னு சொல்ல முடியும், சுற்றி இருக்கிற உறவுகளை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? எல்லாம் பொய். இதெல்லாம் சொல்ற நீங்க தான் பொய். நீங்க தான் பொய். அனுபவத்துக்கு இருக்கு, உண்மைதான். அதையெல்லாம் அனுபவிக்கணும், பார்க்கணும், எல்லாம் செய்யறோம். அந்த அளவிற்கு வேதாந்தமானது அழகா சொல்லி கொடுத்துரும். பொய்ன்னா அதெல்லாம் விட்டுடு, ஒழிச்சிடு, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அனுபவத்துக்கு இருக்கு, அதெல்லாம் பயன்படுகின்றது. உண்மைதான். இந்த பொய்யான இந்த உடலானது மெய்யை தெரிந்து கொள்வது பயன்படுகின்றது. நம்ம இதுவளை பார்த்தோம், நம்ம சுவாமியுடைய ஜெயந்தி விழாவில் பார்த்து ஒருத்தர் அழகாக நான் சொல்லியிருந்தேன். இந்த கொழுக்கட்டை இருக்கு, அதில் பூரணம் இருக்கு, அது நமக்கு இனிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, சாப்பிடுது. கொழுக்கட்டையில் இருக்கிறதும் பூரணம் தான், அது ஆனந்தத்தை தருது. இந்த கொழுத்த கட்டையில் இருக்கிறது என்னென்னா பூரணம் தான். என்ன, ஆத்மா. பூரணம்னா அந்த ஆத்மா தான். இந்த கொழுத்த கட்டை இருக்கு, இதுக்குள்ளே ஒரு பூரணம் இருக்கு. அது என்ன பூரணம் என்பது இங்கே ஆத்மா. இந்த கொழுத்த கட்டையானது பொய் தான். பருத்த தொந்திய கனத்த உடலும் எனதென்று நான் இருக்க,
தனதென்று தாம் இருக்குங்கான். எது? கழுகலைகை நாய் நெருகள் தனதென்று தாம் இருக்குங்கான். அது யார் சொன்னார்? பட்டினத்தார் அழகா சொல்றார். ஆக கொழுக்கட்டையில் இருக்கிறதும் பூர்ணம் தான், இந்த கொழுத்த கட்டையில் இருக்கிறதும் பூர்ணம் தான். அது ஐம்புலன்களுக்கு சுகத்தை தருவது. இது ஐம்புலன் கடந்த ஒன்றாக இருக்கின்றது. ஐம்புலன் கடந்த நெறி நின்றார் யாரோ உளரேன்னு கேட்கிறார் தாய். எல்லா ஐம்புலன்களுக்குள்ளதான் நம்மளோட அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த ஐம்புலன் கடந்த ஆத்மா என்று கருதுபவர்கள் புரிந்தவர்கள் யாரோ இருக்கின்றார்கள் என்று வேறொரு இடத்துல கேட்கிறார். யாரோ உளரே. அது புரிஞ்சுட்டு என்ன பண்ண? இந்த கொழுத்த கட்டையில் இருந்துட்டு தான் இருக்கணும். வேற என்ன பண்றது? டாக்டர் வயதாக சொல்றார், உங்களுக்கு ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு, கொழுப்பு நிறைய ஆயிடுச்சு, பார்த்தா இப்படி தான் இருக்கும், அவருக்குள்ள கொழுப்பு இருக்குன்னு சொல்றாரு. என்ன பண்றது? என்ன கொழுப்பான்னு சொல்லி கேட்டால் அது கோவம் வருது. டாக்டருக்கு உங்களுக்கு நிறைய கொழுப்பு ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ மட்டும் கோவம் வர மாட்டேங்குது. ஆனால் கொழுப்பு வேணும் தானே, அதுவும் இருக்கணும்னு சொல்றாரு. நல்ல கொழுப்பு இருக்கணும்னு சொல்றாரு. ஆக என்ன பண்ணாலும் கூட இந்த உலகம் மெய்யாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் பொய்யாக இருப்பதை புரிந்து கொள் சொல்றார். சிவபோக சாரம் என்ற நூல் அழகா சொல்றார். இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன சொன்னா, ஐயனே இந்த உலகம் மின்னலை போல தோன்றி விரைந்து அழியும் தன்மை உடையது என்று அறிந்து நிலைத்த பொருளாக உன்னை போன்று விளங்கும் பொருள் இல்லை என்று ஆராய்ந்து தெளிந்து பொன் போல மதிப்பு மிக்க நின்னால் தரப்பட்ட ஞானத்தை கொண்டு. நிறைய இடத்துல குருவை தான் பேசுறார், அல்லது இறைவனே குருவாக வந்து தனக்கு அறிவை கொடுத்தார் சொல்றார். ஆகவே இந்த இடத்துல உன்னால் கொடுக்கப்பட்ட இந்த அறிவை கொண்டு உனக்கு திருப்பணி செய்யாத என்னை போன்ற அறிவில் இங்கு எவர் இருக்கின்றார்கள் சொல்றார். கருத்து பாடலுடைய கருத்து அதுதான். அடுத்து 20வது பாடல். தாயும் தந்தையும் எனக்கு உறவாவதும் சாற்றின் ஆயும் நீயும் நின் அருளும் நின் அடியரும் அன்றோ வேயனேன் திரு அடியினை தாமரை பிடித்தேன் நாயனே எனையாள் உடை முக்கண் நாயகனே. தாயும் தந்தையும் எனக்கு உறவாவதும் சாற்றின் ஆயும் நீயும் நின் அருளும் நின் அடியரும் அன்றோ பேயனேன் திரு அடியினை தாமரை பிடித்தேன் நாயனே எனை ஆளுடை முக்கண் நாயகனே. நீயே சகலவிதமான பந்துவாக இருக்கின்றார், நீதான் எல்லாம். அது மறுபடியும் சொல்றார். தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணை. தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ துமேவ பந்துஷ சகா துமே. எல்லாம் நீ தான். அது அடிக்கடி சொல்றார். காரணம் என்ன தெரியுங்களா? நல்லா யோசித்து பார்த்தா சைக்கலாஜிக்கலாக கூட வயது ஆக ஆக உடல் வலிமை குன்ற அல்லது நோயுடைய தன்மை அதிகமாக ஆக மனதும் உடலும் பலகீனப்படும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் நம்ம மனதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எவ்வளவு பேர் நம்ம சூழ்ந்திருந்தாலும் கூட நம்முடைய மனதிற்கு அவன்தான் ஒரு பற்றுக்கோடாக இருப்பான். இதை மனதில் நன்கு நிறுத்தி கொண்டால் இந்த உடலானது கொஞ்சமாக என்ன ஆக போகின்றது? க்ஷீணம் அடைகின்றது, கேணித்து தான் போகும். அப்புறம் இந்த உடலை விட்டு வாழ்வதற்கு தகுதி இல்லாத வீட்டை விட்டு என்ன பண்ணுறோம்? வெளியேறிடுறோம். அதுபோல் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வாழ்கின்ற தகுதியை இல்லாமல் போகும்பொழுது உடலிலே இந்த உடலிலிருந்து உயிரும் என்ன ஆகி விடுகின்றது? வெளியேறி விடுகின்றது. இது தெளிவாக நமக்கு தெரியணும். இந்த உறுதியெல்லாம் மனதில் இருந்ததுன்னா தான் இல்லையா? பாயில் கிடவாமல் சொல்றார் பாரு, நோயில் கிடவாமல் சொல்றது போல இருந்தாலும் கூட நமக்கு மனதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் மனதிற்கு ஒரு உறுதியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். இல்லை என்றால் ரொம்ப சிரமப்படும். இறைவனுடைய இந்த உடல் நிச்சயமாக இதுக்காகலாம் எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டு இருக்கணுமா, இந்த உடலில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க கூடாதெல்லாம் இல்லை. இந்த உடலில் இருக்க சந்தோஷத்தில் நம்ம அனுபவிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதுவும் கூட என்ன, ஒரு நாளைக்கு எந்த அளவிற்கு நமக்கு சுகத்தை கொடுத்ததோ அதே அளவிற்கு இதிலிருந்து துக்கமும் நமக்கு இருக்கின்றது, இருக்கும். அதுக்காக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணலை, ஞாபகம் வச்சுக்கோம். அதனால தான் பாயில் படுக்காமல் நோயில் கிடவாமல் சொல்றார்.
அருணகிரியார் ரொம்ப அழகான ஒரு பாடலில் சொல்கிறார், அப்படி இல்லாமல் நான் வரணும். அது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கலாம். ஆனாலும் கூட அதையும் கூட எதிர்பார்த்து மனதில் இந்த வார்த்தைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்ட, நீ தான் அம்மா, நீ தான் அப்பா, எனக்கு எல்லாமே நீ தான் இருக்க, நீயே எனக்கு தோன்றா துணையாக இருந்து இந்த உடலில் இருந்து நான் பெற வேண்டிய பயனை பெற்று இதிலிருந்து செல்வதற்கு யாருக்குமே இந்த உடலில் இருந்து செல்வதற்கு விருப்பம் இல்லை. அப்படியே சென்றாலும் ரொம்ப சாதாரண சர்வ சாதாரண அழகாக சொல்லுவோம் நாம. அப்படி டிவி பார்த்துக்கிட்டு காப்பி குடிச்சிக்கிட்டு இல்லை முறுக்கு மசாலா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பத்துன்னு போயிடும், அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் போயிடணும்னு சொல்லி நினைக்கிறோம், பொசுக்குன்னு போயிடணும்னு சொல்லி. இது உடலேருந்து இந்த உடல்லேருந்து இந்த உயிர் போகும்போது சில சிரமங்களை பட்டு தான் வெளியே இருக்குது. அதுதான் மரண அவஸ்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கும்போது தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு இந்த டேமேஜ் கண்ட்ரோல் சொல்கிறது போல் மனதில் சரி உடல் இதெல்லாம் இப்படி தான் பண்ணுறது இருக்கத்தான் இருக்கின்ற. ஆக நீயே சகல விதமான பந்துவாக இருக்கின்றாய். என்னென்ன ஜீவர்களுக்கு எல்லாம் இறைவன் தந்தையாகவும் தாயாகவும் திருவருட்சக்தியாக, தாய் என்றால் அங்கு திருவருட்சக்தின்னு போட்டுடுறார். தாயாகும் இருத்தலினால் தாயும் தந்தையும் எனக்கு உறவாவதும் சாற்றின். ஆயும் சொல்லி சொன்னா ஞானிகளால் ஆராயப்படுகின்ற, அப்படி சொல்ற. ஆயும் சொன்னா ஞானிகளால் ஆராயப்படுகின்ற நீயும் இறைவனாகிய நீயும் உன் அருளும் திருவருளும் உன் அடியருமே. ஆயும் நீயும் நின் அருளும் நின் அடியரும் என்றும். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்லி சொல்றார். அடியர் என்று சொல்லி சொல்றது என்னன்னா, அடியாருடைய வாழ்க்கை முறை, அவர்கள் சொற்கள், அவர்களிடத்தில் நாம் பெறக்கூடிய வழிகாட்டுதல்கள், அவர்கள் தான் அடியார்கள். அதற்காக அடியார் உறவு சொல்லி சொல்றார். அவர்களும் நம்மை போன மனுஷர்கள் தானே சொல்லி சொன்னா மனுஷால் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லி சொல்ல. இருந்தாலும் இறைவனை நினைந்து அந்த திருவுருளை பெற்ற இந்த நடமாடும் ஒரு இறை சக்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களிட உலகப் பொருள்களிலே நாட்டம் கொண்டிருப்பவர்கள் கூட கொஞ்சம் உயர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் தான் அடியார்கள் சொல்லி சொல்லணும். அடியார் என்பது தகுதி உடையவர்கள். எல்லாரும் அடியாரை நம்ம நினைக்கணும்னா அது நம்முடைய மனதை பொறுத்தது. மெய்ப்பொருள் நாயனார் என்னன்னா, சிவவடிவு தாங்கி எல்லாருமே சிவனடியார் தான். அவரை கொல்ல வந்த அந்த வஞ்சகனை யாருன்னா சிவனடியார் தான். அது ஒரு பாவனை. நல்லது, நின் அடியார் தான் சொல்றார். காரணம் இந்த அடியவர்கள் மூலமாகத்தான் கிடைச்ச சத்சங்கத்தின் மூலமாக நான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்சங்கத்தை சொல்றேன். ஆக ஆயும் சொல்லிச்சுன்னா ஆறாயும் இறைவனாகி நீயும் உன் அருளும் திருவருள் உன் அடியவருமா அல்லவன் கேட்கிற. அடியர் மன்றோ பேயனேன் திருவடி இணை தாமரை பிடித்தேன். தன்னை பேயன் சொல்லி கொடுக்குறார். பேயன் சொல்றார், தன்னை அப்படி குறைச்சி சொல்லிக்கிட்டார். பேயை ஒத்தவனாகி அடியவன். பேய்க்கு ஒரு இருப்பு இருக்காது, அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது போலன்னு சொல்றார். உங்களது திருவடி இணை இரண்டு தாமரைகளை ஒத்த அந்த உங்களது திருவடிகளை நான் பிடித்து கொண்டேன்னு சொல்றார். பற்றி கொண்டேன், சிக்கன பிடித்தேன்னு சொல்றார். பற்றி கொண்டேன். பிரபஞ்ச மாயையில் பட்டு திரிகின்ற காரணத்தினால் பேயனேன்னு சொன்னார். பேயனேன்னு ஒருத்தர் விளக்கம் சொல்றார். இந்த உலகத்தை உண்மை என்று பிடித்து திரிந்து கொண்டிருக்கிறேன், ஆக நான் பேயனேன்னு சொல்றேன். அப்படி பார்த்தா என்னன்னா உலகத்துல எல்லாம் பேயர்கள் தான். பேய் ஆழ்வார் ஒருத்தர் இருந்தார். ஆமா, முதல் 3 ஆழ்வார்கள்ல வர்றார். பூதத்தார், பேய் ஆழ்வார், பேயை. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து, ஆமா, எல்லா தாய்மார்களையும் தாய் போல் கருது அப்படின்னு சொல்றார். பேய் போல் திரிந்து சொல்றார். மனதிலே இறைவனை தேடுகின்ற அந்த தேடலில் பேய், நம்ம பேய் போல அலையுது வருது பேயின்னு சொல்றோம். 2 கால் மனுஷன் தான் வரும், பேய் வருது. பேயின்னு சொல்லி சொன்னா பிரபஞ்ச மாயில் பட்டு திரிகின்றதுனால் பேயன்னு சொல்லி சொன்னாராம். சொல்லி இந்த பாட்டை நிறைவு செய்கின்றார். தலைவனே இறைவா, என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு 3 கண்ணுடைய பெருமானே, எனக்கு தாயும் தந்தையும் உறவும் ஆவார் எவர் எனச் சொல்லின், அவர் ஆராய்ந்து நோக்க நீயும் நினது திருவருளும் நினது அடியா திருக்கூட்டமும் அன்றோ சொல்றார். அடியொரு திருக்கூட்டம் சத்சங்கன்னு சொல்ற. எப்படிலாம் நமக்கு ஞாபகம் மறந்து போகின்றதோ அல்லது இறைவனுடைய தன்மையை மறந்து விடுகின்றோமோ அல்லது நமக்கு ஒரு தொய்வு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்சங்கம் நமக்கு ஒரு சார்ஜ் போல. அதுக்காக தான் அடியாருடைய உறவு. அங்கே போனால் என்ன பேசுவாங்க? நல்ல விஷயம் பேசுவாங்க, இறைவனை பற்றி பேசுவாங்க, நம்ம உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க, இறைவனுடைய திருவுருளை பற்றி சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் தொய்வு வருகின்றோ அதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அதுதான் சத்சங்கம். அதுக்கு தான் சத்சங்கத்துக்கு வர்றது. அதனால தான் அடியார் உறவு சொல்றது உயர்ந்ததாக சொல்லுவோம். அந்த அடியாருடைய திருக்கூட்டமும் ஒன்றோ. அதனால் பேய் போல் திரியும் அடியேனது இணையான தாமரை திருவடிகளை பற்றி நின்றே.
அடுத்து 21வது பாடல். காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும் அந்த காந்தத்து ஒன்றாது ஏந்த இடம் எங்கேதான் அங்கேதான் சலிப்பறவும் இருக்குமா போல் சாந்த பத பரம்பொருளே பற்று பொருள் இருக்கும் அத்தால் சலிக்கும் சித்தம் வாய்ந்த பொருள் இல்லை எனில் பேசாமை நின்ற நிலை வாய்க்கும் அன்றே. காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும் அந்த காந்தத்து ஒன்றாது ஏந்த இடம் எங்கே தான் அங்கே தான் சலிப்பறவும் இருக்குமா போல் சாந்த பத பரம்பொருளே பற்று பொருள் இருக்குமத்தால் சலிக்கும் சித்தம் வாய்ந்த பொருள் இல்லை எனில் பேசாமை நின்ற நிலை வாய்க்கும் அன்றே. கருந்தாது அப்படின்னா இரும்புன்னு சொல்லி சொல்றாங்க. கருப்பு தங்கம்னு சொல்லி சொன்ன என்னென்ன இரும்பு தான் கருப்பு தங்கம்னு சொல்றாங்க. கரும நிறம் பொருந்திய உலோகம் ஆகிய கரும்பு தாதுன்னு சொன்னா உலோகம் சொல்லிடுறாங்க. அந்த இரும்பு காந்தத்தை எதிர்பட்டால் காந்தத்தின் அருகில் சென்றால் அருகில் வைக்கப்பட்டால் அந்த மாத்திரத்தில் சென்று அதனோடு ஒட்டி கொள்கின்றதாம். அதுபோல பிரபஞ்சத்து மாயா சம்பந்தமாகிய பொருள்கள் அது என்னை ஈர்க்கின்ற சக்தி உடையதாக இருக்கின்றது. அதனால் என் மனம் சலிக்கின்றது சொல்கிறார். நம்ம சொல்லுவோம், ஏன் இப்படி போனீங்கன்னா அங்கே ஏதோ அட்ராக்ஷன் இருந்து சொல்லுவோம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், முள்ளு குத்திடுச்சு இல்லையா, முள்ளா ஓடி வந்து நம்மளை குத்திச்சு, நாம தான் முள்ளை போய் குத்திக்கிட்டோம். அதுபோல் ஏன் என்னோட மனம் சலிக்கின்றது என்றால் அதுக்கு ஒரு உதாரண ஓமை சொல்கிறார். காந்தம் அதை இரும்பானது அதன் அருகில் சென்றால் எப்படி அதை ஈர்த்து கொள்ளும், அதுபோல இந்த உலகமானது அப்படி ஈர்க்கின்ற சக்தி உடையதாக இருக்கின்றது. ஆகவே என்னோட மனமானது அதில் சென்று சஞ்சலப்படுகின்றது சொல்கிறார், அதில் சென்று ஒட்டி கொள்கின்றது சொல்கிறார். ஒரு நல்ல நியாயமான காரணத்தை சொல்கிறார். ஆமாம், இப்போ நிறைய பொருள்கள் இருக்குது. ஒரு ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் போகிறோம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெலாம் போகிறோம், அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க, ஏசி போட்டு குழு குழு நல்லா இருக்குது. என்ன பண்ண வாங்க வாங்க பார்க்குறதுன்னு சொல்லுவார். அவர்னா நமக்கு என்ன சொந்தக்காரா வந்து சும்மா பார்க்குறதுக்கு, சும்மா ஏசி போட்டு செலவு பண்ணி எதுக்கு வச்சுருக்குறாங்க ஆளை போட்டு. நம்ம போகிறோம் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான பொருள்களை பார்க்குறோம். எத்தனை பொருள் பார்த்தா நம்முடைய மனசு என்ன பண்ணோம், அத்தனை பொருள் பார்த்தாலும் சில பொருள்களில் மனசு ஒட்டி கொள்ளும். ஒரு 10 பொருள் மனசுக்கு வரும், அப்புறம் அதில் ஒரு 5 பொருள் நம்ம கட்டாயம் வாங்கணும்னு வீட்டுக்கு வந்தால் 3 பொருளாவது வாங்குவோம். அதுக்காக தான் அது ஒரு சேல்ஸ் ட்ரிக்கு தான் அது. ஏன் ஒருத்தருக்கு ஒரு பொருள் பிடிக்குது, ஒருத்தருக்கு ஒரு பொருள் பிடிக்கல? எத்தனை பொருள் பார்த்தாலும் சில பொருள் தான் நம்ம பிடிக்குது. ஏன் பிடிக்குது? காரணம் என்ன சொல்லுவோம், அவர்களுக்கு அந்த பொருள் சுகத்தை தரும் என்கின்ற எண்ணம், அந்த ஈர்ப்புக்காக தான் அங்கே சும்மா பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறார், சும்மா வேற ஒன்றுத்துக்காக இல்லை. காரணம் அவர்களுடைய மனது அந்தந்த பொருளில் சுகம் இருப்பதாக நினைக்கின்றது, அதனால் சலிக்கின்றது, அதிலே சென்று அதை வாங்கி அந்த சுகத்தை பெற வேண்டும் நினைக்கின்றது. ஆக பிரபஞ்சத்து மாயா சம்பந்தமாக பொருள்கள் அது என்னை ஈர்ப்பதாக இருப்பதனால் என் மனது சஞ்சலிக்கின்றது, சஞ்சலப்படுகின்றது, ஈர்க்கப்படுகின்றது. இந்த மாயாக்காரிய உலகமும் உலக பொருள்களும் இல்லை என்றால் மனம் சஞ்சலப்படாது. அழகாக ஒரு காரணத்தை சொல்லிடுறார். ஆமாம், ஆகவே என் மனசு அப்படி இருக்குன்னா அந்த மாயாக்காரியம் உலகமும் இந்த பொருள்கள் இல்லை என்றால் என் மனசு சஞ்சலப்படாதுன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே தானே இருக்கணும், அதுக்குள்ளே தானே இருக்கணும். இல்லாத உலகத்தை எங்கே போக முடியும்? பகவான் அழகாக வச்சிருக்கார் பாருங்க. இந்த மாயையில் இருந்தாலும் கூட இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் இதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அறிவையும் கொடுத்துருக்கார். ஐவகை எனும் பூத மாதியை வகுத்து, அதுவும் அச்சரச்சர பேதமான யாவையை வகுத்து, நல்ல அறிவையை வகுத்து, மறையாத நூலையும் வகுத்துன்னு சொல்கிறார். எல்லாம் வகுத்து இருக்கே. சைவ முதலாமலை சமயம் வகுத்து உன்னையான் அணுகவும் தன்னருள் வகுக்கலை. எல்லாம் வகுத்து வச்சுட்டு என்னன்னா அதை பார்த்து புரிந்து கொண்டு அது உண்மைத்தன்மை தெளிந்து
விலகின்று எதை நாம் அறிய வேண்டுமோ அதை அறிந்து அடைய வேண்டியது அடைந்து செல்வதற்காக. இதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய வினையை கரைக்கும் பரம இன்ப வெள்ளப்பெருக்க நினைதருளால் சொல்றார் பாரு. உன்னுடைய அருளால் இந்த உலகத்தை படைச்சிருக்க, இந்த வினைகள்லாம் கரைக்க வேண்டும், உண்மையை உணர வேண்டும். அதற்காகத்தான். வினைகள் கரையவில்லை, வினைகளை நாம் செலவு செய்யவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த வினை சேர்ந்துக்கிட்டே இருக்குமே. அதுக்காக இந்த தன்னுக்காரன போன போகங்களை படைத்தாலும் நம்ம சொல்கிறோம். இறைவன் எதுக்கு என்ன படைச்சார்னு, உலகத்தை எதுக்கு படைச்சாருன்னா இந்த ஜீவருடைய கர்மாக்களை தீர்ப்பதற்காக சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன லாஜிக் காரணம் ரொம்ப ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ டாக்டர் இடத்துல போகிற ஒரு நோய் வந்துடுது, நோய் வந்தவொடனே ஆராய்ச்சி பண்ணி மருந்து கொடுக்குறார். ஏன் டாக்டர் வந்தது இனி வராத இருக்குமானே என்ன சொல்லுவார்? இப்போ வந்துடுச்சு மருந்து கொடுத்துரும் போயிட்டு வாங்கன்னு. அவ்வளோதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது இல்லையா? அதுபோல் எதுக்காக இந்த உலகம் படைச்சார், எதுக்காக என்ன படைச்சாருன்னா ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்று கேட்க. ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கையிலே என்ன நினைச்சிருந்தான். அவர் ஒன்றும் நினைக்கல, என்ன பண்ணுறது, படைச்சிட்டார். அவன் படைத்த அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து நாம் என்ன அடையணுமோ அதையும் அடையினார். எல்லாம் படைச்சிருக்கார் சொல்கிறார் தாய்மா. எல்லாம் நீ படைச்சிருக்க, இதையும் படைச்சிருக்க, அதையும் படைச்சிருக்க, அறிவையும் படைச்சிருக்க, மாயையும் படைச்சிருக்க, எனக்கு அறிவையும் கொடுத்துருக்க, நூல்களையும் கொடுத்துருக்க, உன் அருளையும் கொடுத்துருக்க, அடியாரோட சங்கத்தையும் கொடுத்துருக்க, குருவுடைய வாக்கியத்தையும் கொடுத்துருக்க, எல்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்தா எளியன் மிக அறிவின்மை ஆவணும்னு சொல்லி கேட்குற ஒரு இடத்துல. எல்லாம் படைச்சிருக்கு, அது கிடைச்சது உனக்கு. பெரியவர் என்ன பண்ணணும்? பெரியவர் நன்றி தான் சொல்லணும்னு சொல்கிறார். எவ்வளோ விஷயங்களுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் செல்லுகின்ற மனதை பகவான் கொடுத்துருக்காரு. அது பெரும் கருணை தான். அவர் இந்த விஷயங்கள்லாம் கேட்குற ஒரு தன்மையை கொடுத்துருக்கா, அது பெரிய ஒரு விஷயம்தான். இதையெல்லாம் அறிந்து என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமோ இருந்து எல்லோரையும் போல வாழ்ந்து இந்த அறிவிலே நின்று அறிவாய் இருந்திட நாத ஒளி காட்டி அமிர்த பிரவாகி சித்தி அருளினே. ரொம்ப அழகா சொல். அல்லாது நாள் மரவொரி கோலமாய் அஜபா நலம் கூறினேன் அப்படிதான் சொல்கிறேன். எல்லாம் சொல்லி இருக்கிறேன் நீ. ஆகவே இந்த மனம் சலனம் அடைவதற்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் இல்லைன்னு எனக்கு சலனம் அடையாது. அப்படி மனம் சலனம் அடையவில்லைன்னா மேலான நிலை உண்டாகும். சாந்த பத பொருளை அப்படி சொன்னால் மோன நிலை சொல்றார். மோன நிலை தந்தொருளும் மத்தால், அதனால் இறைவனை குறிக்கின்றார். மோன நிலை தந்தொருளும் எனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அந்த மனதான இந்த உலகப் பொருள்களை சஞ்சலித்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. சாந்த பத பொருளே பற்று பொருள் இருக்கும் அத சலிக்கும் சித்தம், வாய்ந்த பொருள் இல்லை எனில் பேசாமல் நின்ற நிலை. அப்படி இல்லாமல் இருந்தால் என்னுடைய மனது என்னென்னா அமைதி பெற்று பேசாத பெருநிலை பெற்று நிற்கும் சொல்ற. வாய்க்கும் அன்றே அமைதி வடிவாய் திகழும் மெய்ப்பொருளே, காந்தத்தை கண்ட மாத்திரத்தை இரும்பு அதில் சென்று ஒட்டி கொள்ளும். ஆனாலும் அந்த காந்தமாக இரும்பு மாறாது. அதையும் ஒரு கருத்து சொல்றார். இந்த இரும்பு இருக்கே காந்தத்தை போய் ஒட்டிக்கணும், ஆனால் அந்த காந்தமாக மாறாது. நம்ம பொதுவாக சொல்லுவோம், இந்த பரிசை வேதி இருக்கு இல்லையா, அது எதையெல்லாம் தொடருது அதெல்லாம் தங்கமாயிடும். ஆனால் பரிசை வேதினால் தங்கமான அந்த பொருள் இருக்கே அது இன்னொன்று தங்கமாக்காது. அது குருவுக்கு உதாரணமாக சொல்லுவோம். பரிசை வேதி வசந்ததா சொல்லுவோம், அதை குருவுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா சொல்ல முடியாது. ஏனென்றால் பரிசை வேதினால் தங்கமாகி அந்த பொருள் இன்னொன்று தங்கமாக்காது. ஆனால் குரு என்ன பண்ணுறாராம், தன்னை நாடி வந்த சிஷ்யனுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து உயர்ந்த ஒரு பெருநிலையை கொடுக்கின்றார். அவன் என்ன பண்ணுறானா, அந்த சிஷ்யன் குருவாக மாறி அவன் இன்னொருவருக்கும் கொடுக்குறானா. ஆகவே குருவுக்கு அதை கூட பொருத்தமாக சொல்ல முடியும். ஏனென்றால் பரம்பரை ஞான பரம்பரை வந்து கொண்டிருக்கின்றது. பூத பரம்பரை பொலியன்னு சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான கருத்து. வேத நெறி தழைக்க வெகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. அதுபோல் அந்த குருவானவர் என்ன பண்ணுறாராம், அந்த சிஷ்யனை தன்னை போலவே ஆக்கி விடுகின்றார். தன்னை போலவே ஆனால் அந்த சிஷ்யன் அப்படியே இருந்துடுறான்னா அவனே என்ன பண்ணுறான், அடுத்து சிலரை பார்க்குறான். அடுத்து அந்த பரம்பரை வந்துக்கிட்டே இருக்கு. வாழையடி வாழையன அவிச்சின்ன பரம்பரை சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது. இந்த பரம்பரையான இந்த ஞானத்தை கொண்டு செல்கின்ற குரு பரம்பரைக்கு நிச்சயமாக ஒரு சக்தி இருக்கு. பரம்பரையே வந்துக்கிட்டு இருக்க, கொடுத்துக்கிட்டு இருக்கா, எங்கேயோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த பரம்பரைக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்திக்கு காரணம் அந்த சாஸ்திர ஞானத்துடைய தார்டியம். அது இருக்கிறதுனால தான் அந்த பரம்பரை வந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஆக இந்த காந்தமாக இரும்பு மாறாது. மனம் பொருந்துமிடம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அது அசைவர பொருந்தி நிற்கும். பொறிப்புலன்களால் பற்றப்படும் உலகியல் பொருள்கள் இருப்பதனாலேயே மனம் அதனை பற்றி நிற்கின்றது. அப்பொருள்கள் இல்லையாயின் பேசாத மௌன நிலை வந்து கைகூடும் அல்லவான்னு சொல்லி கேட்குறார். அது இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படி வந்துடும் இல்லையான்னு சொல்லி கேட்குறார். இருக்கிறதுனால தான் மனம் சஞ்சலித்து கொண்டிருக்கிறது, சலனம் அடைந்து கொண்டிருக்கிறது, சலித்து கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்கிறார். அடுத்து 22வது பாடல். பொற்புறும் கருத்தே அகமாய் அதில் பொருந்த
கற்பின் மங்கையர் என விழி கதவு போல் கவின சொற்பனத்திலும் சோர்வின்றி இருந்த நான் சோர்ந்து நிற்பதற்கு இந்த வினை வந்தவார் என் கொள் நிமலாம் பொற்புறும் கருத்தே அகமாய் அதில் பொருந்த கற்பின் மங்கையர் என விழி கதவு போல் கவின சொற்பனத்திலும் சோர்வின்றி இருந்த நான் சோர்ந்து நிற்பதற்கு இந்த வினை வந்தவார் என் கொள் நிமலா. அழுக்கற்றவனே அழகுடைய கருத்தே வீடாக அமைய கற்புடைய மகளிரது கண்ணானது கதவு போல் அழகு செய்ய கனவில் கூட சோர்வில்லாது இருந்த நான் இப்பொழுது சோர்ந்து இருப்பதற்கு உரிய வினையானது எவ்வாறு விளைந்தது? இந்த சோர்வு எனக்கு ஏன் வந்தது? இந்த வினை எப்படி வந்தது? எனக்கு அர்ஜுனன் சோர்ந்து நிற்கிறான் இல்லையா, கேட்குறாரு, இப்படிப்பட்ட சோர்வு அர்ஜுனா தேவையில்லாத இந்த நேரத்தில் உனக்கு எப்படி வந்தது பகவான் கேட்குறாரு பகவத்கீதை. அது போல் இங்கே எனக்கு இந்த சோர்வு வந்தது எப்படி, இந்த சோர்வு வருவதற்கு வினையானது எப்படி வந்ததுக்கு? அடிமையானவன் நிஷ்டையில் இருக்க பகிர்முக வாசனை வருவது ஏன்னு சொல்லி கேட்குறாராம். ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், நான் எப்பொழுதுமே அகமுகமாக இருப்பதற்கு பதிலாக இந்த பகிர்முகமாக என்ற சிந்தையானது அலைவது எதற்காக ஏன்னு கேட்குறேன். சொன்னால் சலிக்கும் சித்தம் சொல்லி சொன்னார். வெளியில் இருக்க கவர்கின்ற பொருள் இருப்பதே மனசு சலிக்கின்றது. இந்த இடத்துல கேட்குறாரு, அப்படி சோர்ந்து விடுவதற்கு இந்த வினை வந்தவாறு என்னன்னு கேட்குறார். இந்த வினை தான் காரணம். இறைவன் அடியார்களுடைய மனதை கோயிலாக கொண்டு உரைபவன். அழகு பொருந்திய கருத்துத்தானே வீடாக பொருந்திய மனம். இந்த மனசை சொல்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தோம், நம்ம சென்ற வகுப்புல முன் வகுப்புல தெரியல, இந்த மனதை பொன் போலன்னு சொல்லி சொல்கிறார். பொன்னை போன்று இந்த மனது சொல்கிறார். இந்த மனதில் எல்லா விதமான அழுக்குகள் இருந்தாலும் இந்த மனது ஒரு பொன்னை போன்ற உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். காரணம், இந்த மனது தானே நமக்கு இந்த உயர்ந்த தத்துவ விஷயங்களை கிரகித்து கொண்டு இருப்பதற்கு வழியாக இருக்கின்றது. அது இந்த மனசை ஒரு வகையில் திட்டி தீர்த்தாலும் ஒரு வகையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனசை பொன் போல சொல்கிறார். பொற்புறும் கருத்தே, நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைத்து வைத்துள்ள மனமே பொற்புறும் கருத்தே, பொன் போல இளங்க மனம் எனவும் சொல்லலாம். மனம் கருதுவதற்கிடமாக இருப்பதால் கருத்து என பெற்ற சொல்றார். கருத்து சொல்லி ஏன் வந்ததுன்னா, மனம் கருதுவதற்கு, நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு இடமாக இருப்பதால் அந்த விஷயங்களை இது என்னுடைய கருத்துன்னு சொல்கிறோம் பாருங்க. கருத்து இது தானே, கருதினேன் கருத்து இது தானே ஒரு விளக்கம் இருக்கு, பார்க்கலாம். தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க எப்படி இருப்பாங்களான்னா ஒருத்தர் சொல்கிறார், இப்போலாம் அப்படி இருக்காங்களான்னு சொல்லி கேட்டுறாதுக்கோ, ஆனால் நாமளாம் அப்படிலாம் இருந்திருக்கோம். நம்ம தாய்மார் நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம். கணவன் கற்பித்தபடி, மாமன் மாமியார் கற்பித்தபடி, தாய் தந்தையர் கற்பித்தபடி, பெரியோர் கற்பித்தபடி, வேதம் கற்பித்தபடி நடத்தல் வேண்டும். அவ்வாறு நடக்கும் பெண்களே கற்புடையோர் என பெறுவர். அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கார். சில நேரத்தில் இந்த உரையாசிரியர் நூல்கள்லாம் பார்க்க எங்கெங்கேயோ பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அழகாக இருக்குது. உட்காந்து அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படிலாம் யார் இருக்காங்களோ அவர்களே கற்புடையோர் சொல்லி சொல்கிறார். கற்புக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் பாரு. மாமன் மாமியார், சாமி என் மாமியார்லாம் அப்படி சொல்லி கொடுக்குன்னு சொல்லி சொல்லாதுங்கோ. மாமன் மாமியார் சொன்னார். தாய் தந்தையர் கற்பித்தபடி, பெரியோர் கற்பித்தபடி, வேதம் கற்பித்தபடி நடத்தல் வேண்டும். அவ்வாறு நடக்கும் பெண்களே கற்புடையோராம். இங்கே கற்புடைய பங்கை சொல்லிட்டார் இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இதில் எந்த வழி நம்ம நிற்கிறோன்னு பார்ப்போம். எல்லா வழியும் நம்ம நிற்போம். இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய தாய் தந்தையர் தான் எல்லா மறந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. இனி வருகின்ற காலங்களில் பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா சொல்ல முடியாது. ஏதோ நாம் ஓரளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியம் பண்ணவர். நமக்குலாம் அப்படி தான் தாத்தா பாட்டி அம்மா அப்பா நம்ம கண் முன்னே ஒரு நேரம் கூட ஒரு நிமிஷம் கூட வேறு மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதே இல்லை. இப்போ நினச்சாலும் கூட எவ்வளோ பெரிய உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்க குறைவாக நினைக்கிறது நமக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி வாழணுன்னா எப்படி இருந்திருக்கணும்? ஒரு சௌகரியமும் இல்லாத காலத்தில், தேவைகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்த காலத்தில், சொற்ப வருமானம் இருக்கிற காலத்தில், 3 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தைலாம்
வளர்த்த காலத்தில் அவங்களாம் இப்போ நினைக்கும் போது கூட கையெடுத்து தான் கும்பிடணும், கோயில் கட்டி அங்கே வழிபடணும், இப்படிதானே இருந்திருக்காங்க. இவைகளே கற்பின் மங்கையர் என்றார்கள். ஆழ்வார் இடத்துல சொல்வார், கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் அக்கொண்டவனை அல்லதறியா குலமகள் போல் சொல்றார். யார் பார்த்தாலும் சொல்றாங்க, என்ன உங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கானு, எப்படி இருக்கானு, அப்படி இருக்கானு, அப்படி எல்லாரும் கணவனை இகழ்ந்து பேசினாலும் கூட அந்த கொண்டவனை அல்லதறியா குலமகள் போ, அவனை தவிர எனக்கு வேற தெரியாது, அவன் தான் குலமகள் சொல்றான். இப்பெல்லாம் சொன்னோம்னா, சாமி இப்போ எங்க உலகத்தில் இருக்கிறீங்க பேசாது, இது அந்த காலம் சொல்றேன். கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்து, காதலன்னா கணவன் செய்திட்டு, ஏனென்றால் அன்பு மீது ஒரு இருப்பவர்கள் தானே. காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கை, அவை வாக்கியம் ஒரு அந்த அன்பு இருக்கணும். அவங்க அன்பில்லாத என யாருக்காக அடிமை கொண்டாய் ஒரு இடத்துல கேட்பாங்க. ஆக பொற்புறும் கருத்தே அகமாய் அதில் பொருந்த கற்பின் மங்கையர், இந்த இடத்துல அவர் சொன்னதுனால இந்த கருத்தை ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து, நனவில் கூட சோர்வின்றி இருந்ததை நான் இப்படி சோர்ந்து நிற்பதற்கு என்ன காரணம்? சோர்ந்து நிற்கிறேன்னு, பிராரப்த கர்மா யாரையும் விடுவதில்லை. பிராரப்த கர்மாவினால் இந்த சோர்வு வருவதற்கு காரணமாகிய நாட்டம் தந்து அதன் பின் சென்று சோர்ந்து இருப்பதற்கு காரணம் என்ன? நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் சுவாமி. உடல் சோர்வு இல்லை, மனசோர்வு தான் நமக்கு ரொம்ப அதிகமாகிடுது. காரணம் விவகாரங்கள், விஷயங்கள், அதை நாம் பொருள்படுத்துகின்ற தன்மை. உடல் சோர்வு கூட நாம் ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஏதோ ஒன்று உற்சாகப்படுத்திக்கலாம். மனசோர்வுக்கு மருந்து என்ன பண்ணணும்? மனசோர்வு வந்து விடக்கூடாது. அதான் சொல், இந்த சோர்வு இருப்பது எதனால் கேட்குறார், ஏன் வந்து சேர்ந்தது எனக்குன்னு சொல்லி கேட்க, பிராரப்தன்னு சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. எவ்வளவு இருந்தாலும் கூட சில நேரத்தில் எல்லாம் இருக்கும், ஏன்னா மனசு ஒரு மாதிரி டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? மலமற்றவனே அழுக்கற்றவனே அழகுடைய கருத்தை வீடாக அமைய கற்பூர் மகளிரது கண்ணானது கதவு போல் அழகு செய்ய கனவில் கூட சோர்வில்லாது இருந்த நான் இப்பொழுது சோர்ந்து நிற்பதற்கு உரிய வினையானது எவ்வாறு வந்தது? நிமலா என்றால் மலமற்றவனே அழுக்கற்றவனே நென்மலனே, ஏன் வந்ததுன்னு கேட்குறார். இறைவன் இடத்துல கேட்குறார். நாம் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, சோர்வு வரும்பொழுது சோர்வினாலும் பொருள் உண்டாகில் சொல்லு என்று அவர் வேற மாதிரி சொல்றார் ஆழ்வார். யார் வினாவிலும் வாய்த்திறவாது அந்த காலம் அடைவதன் முன்னும் ஆர்வம் என்பதொரு கோயில் அமைத்து அது மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அன்பு என்னும் பூவிட வல்லார் கரங்கத்தம்மன் அருளுமாறு. அப்படிலாம் சோர்வு வந்து சேர்ந்து விடுவதற்குள்ளாக என்ன பண்ணேன், உன் மனதிலேயே கோயில் அமைத்து அங்கே மாதவன் என்ற தெய்வம், இல்லை மாதவன் பிடிக்காது இல்லையா, எனக்கு எந்த சாமி தான் பிடிக்கும், ஏதோ ஒரு சாமி, அன்பு என்ற பூவிட வல்லார், அங்கே போய் பூ பறிக்கலாம் அவசியம் இல்லை, மனசிலே என்னென்ன அன்பு என்ற பூவிட வல்லார், அன்பே போதும். கல்லேன் மலரேன் கனிந்த அன்பு பூஜை என்று நல்லோர் பொல்லாயனை நாடு ஒரு பைங்கிலி கேட்பார். கனிந்த அன்பே பூவான், அந்த மலரிட்டு நாம் தொழுவது கனிந்த அன்பே பூஜை. ஆர்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து அது மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அன்பு என்ற பூவிட வல்லாருக்கு அரங்கத்தம்மன் ரங்கநாத சுவாமி அவர் நமக்கு அருள்வார் சொல்லி இறைவன் இன்று வந்திருந்தாங்க. ரொம்ப பாட்டு பாடினாங்க நம்ம ஆனந்தனார் கோயிலில். நாடு செழிக்க வேண்டிய ரங்கநாதா, நல்ல மழை பொழிய வேண்டிய ரங்கநாதா, நாடு செழிக்க வேண்டிய ரங்கநாதா, கனமழை பொழிய வேண்டிய ரங்கநாதா. நல்லா இருக்கு ரங்கநாத சுவாமி. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா தான். மதுரைக்கு கூட மழை கிடைச்சிருக்கு, கைகளே வெள்ளம் போயிட்டு. தேனி ஆசிரமத்தில் வெளியில் இருக்க கேட்டு முங்கி போயிட்டு இருக்கு, தண்ணி ஜோன்னு போயிட்டு இருக்கு, பெரு வெள்ளம் போயிட்டு இருக்கு. நல்லது தான். விசும்பின் துளிவேள் அல்லா அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு சொல்லி சொன்னார். நல்லா மழை பெஞ்சு நமக்கெல்லாம் செழிக்கணும், தேச செழிப்பாக இருக்கணும், நல்லவர்கள் மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க இல்லையா, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மணிக்கம், மேன்மைக்குள் சைவ நீதி, மேன்மைக்குள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம். அப்படிதான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.